மனதிலே இருக்கின்ற பேய்கள், மனப்பேய். இந்த மனப்பேய் என்ன செய்கிறது? ஒவ்வொன்றிலும் பேயாக நம்மளை ஆட்டி வைக்கிறது. அந்த பேய்களை ஒரு பட்டியல் எடுக்கிறார். அதற்கு மேல் யான் என்ற ஆணவப்பேய், எனதென்கின்ற ராட்சசப்பே, மாயை என்கின்ற வஞ்சகப்பே, பெண்ணாசை என்கின்ற பெரும்பே, மண்ணாசை என்கின்ற மானிடப்பே, பொன்னாசை என்கின்ற பொல்லாப்பேயும், குரோதம் என்கின்ற கொள்ளிவாய் பேயும், உலோகம் என்கின்ற உதவா பேயும், மோகம் என்கின்ற மூடப்பேயும், மதம் என்கின்ற உபகார பேயும், மாச்சரியம் என்கின்ற மலட்டு பேயும், மனப்பேயோடு கூடி இரவும் பகலும் என்னை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த மக்களை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்டுவித்தலில் இருந்து அவர்களை நீக்கி நீங்கள் தங்களுடைய திருவுள்ளத்தால் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அவர் மனோமுறை கண்ட வாசகத்திலே மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். ஆக இந்த மனப்பேய் என்று நாம் ஒரு பேயை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பல பேய்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. இந்த ஆளுகின்ற பேய்களை அடக்கி வைக்க இப்படிப்பட்ட ஆன்மீக அன்பர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய சித்தம், அந்த அவையே நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து